அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 50. இந்த வினாத்தாள் 20/5/2023 கேட்ட ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் தாங்க. இதோடைய முதல் 52 வினாக்களையுமே நம்ம 49வது தேர்வில் பார்த்துட்டோம். இந்த 50வது தேர்வில் மீதம் இருக்கிற 48 வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு 45+ எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எத்தனை மதிப்பெண் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா 53. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் விண்வெளி கதிர்கள். 54. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. டெர்மினாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் கலைச்சொல். 55. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இமெயில். இமெயில் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மின்னஞ்சல். அடுத்த வினா 56. பிழையற்ற தொடரை எழுதுக. செழியன். கீழே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கு? வந்தது, வந்தான், வருகின்றது, வருவாள். ஸோ இதில் பிழையற்ற தொடர் அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறது தான். செழியன் வந்தான் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். 57. பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். ஸோ இது பிழை இல்லாமல் எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? வாக்கிய பிழையை நீக்கணும்னா சென்னை என்னும் நகரம் அப்படின்னு எழுதுனா சரியாக இருக்கும். 58. தொல்காப்பியம் கடற்பயணத்தை வழக்கம் டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. ஆன்சர் முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. முன்னீர் வழக்கம் என்று சொல்லுது. 59. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆரப்போடுதல். இந்த தொடர் கூறும் பொருள் என்ன? ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதித்தல் அப்படின்னு பொருளை கொடுக்கும். தாமதித்தலை ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதித்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்த வினா 60. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். கரை அப்படின்னா அழுக்குங்கிறாங்க. ஸோ சட்டையில் போடுற கரையை அழுக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இது சரியானது. அலை அப்படின்னா கூப்பிடுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறானது. ஓகேங்களா? பனின்னா வேலையில் வரும் குளிருங்கிறாங்க. தாளுன்னா உயருங்கிறாங்க. இதுவும் தவறு. ஸோ அப்போ கரை அப்படின்னா அழுக்கு. 61. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ வினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்கும் வினா. மாணவர்கள் கேட்கும் வினா அறியா வினா. ஏன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணுமா? அதான் டாப்பிக்கு. மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்குவது வந்து அறியாமல் கேட்குறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள். 63. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? 64. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். இதற்கான வினா எப்படி இருக்கும்? தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னுங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு பார்க்கணும்.
ஸோ பொக்கிஷம் அப்படின்னா செல்வத்தை தான் குறிக்கும். சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அலங்காரம், இப்படி ஏதாவது சொல்லணும். விகாரம் அப்படிங்கிறது கிடையாது. சிங்காரிச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ அலங்கரிச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விகாரம் அப்படிங்கிறது ஒரு கோர முகத்தை காட்டுற மாதிரியான ஒரு வார்த்தை. ஓகேங்களா, அப்போ அதுதான் தப்பாக இருக்குது, பொருந்தா சொல்லாக இருக்குது. 66 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருள் என்ன? பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருள். எளிதில் மனதில் பதிதல். 67 மடை திறந்த வெள்ளம் போல். மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமை கூறும் பொருள் என்ன? தடையின்றி மிகுதியாக. தடையின்றி மிகுதியாக. அடுத்து 68. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, நான் சரி பண்ணலான்னு பார்த்தா சரி பண்ணல. ஸோ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்ன? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்ன? வினா எழுத்து என்னென்னா ஏ அப்படிங்கிறது தான் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் ஒரு வினா எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா. 69 வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எந்த வினாவில் வரும்? ஏவல் வினாவில் வரும். 70வது கொஸ்டின் பாருங்கள். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வந்து குழல் வினா, ஏன்னா வாங்கிறதுக்கான ஒரு கேள்வி அது. ஓகேங்களா. அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நட அப்படிங்கிறது ஒரு சொல். ஓகேங்களா. இப்போ அதற்கான இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்னங்கிறத சரியாக நம்ம பொருத்தணும். நட இறந்த காலம் என்ன? நடந்தால் அப்படின்னு சொல்கிறது தான் இறந்த காலமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நடக்கிறா, நடப்பா, நடந்தாங்கிறதெல்லாம் வராது. நடந்தால் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா. நடந்தால்ங்கிறது வரும், இதில் நடந்தால் இருக்குது. அடுத்தது பாருங்கள், நிகழ்காலம் என்ன? நடக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம். இங்கே நடக்கிறான்னு சொல்கிறாங்க, இங்கே நடந்தால்னு இறந்த காலத்தில் சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறாள் அப்படின்னு நிகழ்காலத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. நடப்பால்னு எதிர்காலத்தை சொல்கிறதால இப்போ இது தப்பாக போயிடுது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பாக போயிடுது, இங்கே இதால் தப்பாக போயிடுது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஐயா என் பெயர் மதி கயல் அப்படிங்கிறாங்க. இப்போ ஐயா என் பெயர் மதி கயல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து டீகோட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இரட்டை மேற்கோள் கூறி இங்கே பயன்படுத்துவோம். ஓகேங்களா. ஃபுல் இதுக்கும் பயன்படுத்துகிறோம், ஏன்னா ஒருத்தங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னோட பெயர் இது அப்படின்ட்டு. இப்போ ஐயா அப்படின்னு சொல்லி இதுங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கால்புள்ளியை பயன்படுத்துவாங்க. என் பெயர் மா, அதாவது அட்ரஸ் எழுதும்போது ஒன்றுக்கும் புள்ளி வைப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ இனிஷியல் போடும்போது இப்போ மா ஒரு புள்ளி, தீக்கு ஒரு புள்ளி, கயல் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்போ இதில் எது அது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. இந்த இடத்துல பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். பாருங்கள், இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். இதுவும் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறதா தான் இருக்கும். அதாவது இதுதான் தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்லும்போது அங்கே இரட்டை மேற்கோள் பயன்படுத்துகிறோன்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ இரட்டை மேற்கோள் குறி இருக்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. அடுத்த வினா ஆப்ஷன் ஏ தான் சரி. 74 பொருத்தமான காலம் அமைத்தல். பாடம் படித்து முடித்தான் இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. பாடம் படித்தான் இறந்த காலம். ஸோ அப்போ இது சரியாக இருக்குது. பாடம் படிக்கிறான் எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலம். பாடம் படிப்பான் இது எதிர்காலத்தில் வரணும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் சரியாக இருக்குது. 75 சரியான சொல்லை அறிக. துணர் சீராக, புழை துளை, துய்ப்பது மலர்கள், லயத்துடன் தருதல். ஸோ இதில் புழை அப்படின்னா துளை அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா. 76 பொறுத்துக. சிலம்பு செல்வர்.
சுலம்பச் யார்? மாப்போசி அவர்கள். ஏற்புதிதா, இதோட ஆசிரியர் யார்? ஏற்புதிதா, இதோட ஆசிரியர் வந்து பா. ராஜகோபாலன். பூத்தொடுத்தல், இது வந்து மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி. பரிபாடல் கிறந்தையார், இவங்கெல்லாம் ஆசிரியர்கள். ஓகேங்களா? 77 பாருங்கள். சரியான விடை தருக. நெடில் தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், அதற்கான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய கீவேர்ட்ஸ். இதில் நம்ம சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம், அழகு, அரசு, மரபு அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 78 பிழை திருத்துதல். ஒரு இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு ஏன் வருது அப்படின்ட்டு. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உயிரெழுத்துக்கு முடி வரணும், உயிர்மெய்க்கு முடி ஒரு வரணும், அதை பார்த்துக்கோங்க. 79வது வினா பிழையான தொடரை கண்டறிய. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. என்பது இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார்? உவே சாமிநாத ஐயர். 81 செம்மல் என்பதன் பொருள் என்ன? செம்மல் என்பதன் பொருள் பூ வாடின நிலையை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். 82வது வினா குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று எது? குகை ஓவியங்களில் வண்ணம் பயன்பட்ட பொருள்களில் ஒன்று இது. கீழே கொடுத்துருக்கிறது எது? மண் துகள்கள். அடுத்த வினா வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன? நடக்கிறது தான், நடத்தல். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். நட அப்படிங்கிறதோட வினைமுற்று என்ன? நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? அது முடிஞ்சு போன ஒன்றா இருக்கணும். இப்போ இதில் முடிஞ்சு போன ஒன்று எது? நடந்தான் அப்படிங்கிறது தான் அந்த வினை முடியறதுக்கு உண்டான சிம்டம்ஸ். அடுத்தது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். கான். கான் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். 85க்கு ஆன்சர் என்ன? கான், காணல் அப்படிங்கிறது தான் ஒரு தொழிலாக இருக்கும். 86 படித்தான் வேர்ச்சொல் தருக. படித்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? படி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இலைக்கு வேறு பெயர். இலைக்கு வேறு பெயர் தழை. 88 ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறி. சொல். இந்த பொருள் தர பல சொற்கள் அப்படின்னா பதம், மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு. ஓகேங்களா? 89 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு. பறவையிடம் இருப்பது டேஷ் இறகு. பறவையிடம் இருப்பது இறகு. 90வது வினா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய. மனம், 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 மனம். ஸோ மனம், இந்த மனம் வந்து உள்ளத்தை குறிக்கும், இந்த மனம் வந்து வாசனையை குறிக்கும். 91 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிய. ஸோ குரங்கிடம் இருப்பது வால் அப்படிங்கிறாங்க, மன்னரிடம் இருப்பது வால் அப்படிங்கிறாங்க. மன்னரிடம் இருப்பது வால், பறவையிடம் இருப்பது இறகு. ஓகேங்களா? இதில் தவறான இணையை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மன்னரிடம் இருப்பது வால் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? குரங்கிட்ட இருக்கிறதும் வால் தான், மன்னர்கிட்ட இருப்பது இந்த வால், பறவையிட்ட இருக்கிறது இறகு. ஆனால் இந்த மன்னர்கிட்ட இருக்கிறது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அது தவறாக இருக்குது. 92 தவறான இணையை கண்டறிய. சொல் அப்படின்னா சொற்கள், புல் அப்படின்னா புற்கள் கிடையாது, புற்கள் அப்படின்னு வரும். பாடம், படங்கள், கைகள். ஓகேங்களா? அப்போ பி மட்டும் தவறான இணை. 93 பிழையற்ற தொடரை காண்க. பிழையற்ற தொடரை காண்க. அவை பறந்து சென்றது, அதுகள் பறந்து சென்றது, அதுகள் பறந்து சென்றது, அவை பறந்து சென்றன அப்படிங்கிறது தான் சரியானது. 94 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. 95 கலை சொல்லை பொறுத்துக.
வவ்வல் உயிரெழுத்து, கன்சனன்ட் மெய்யெழுத்து, கன்சர்வேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் கேட்குறது. தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்பறவை மழைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கிறது. மழைக்காடுகள், ஈரமான இடங்கள். இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புது. இப்பறவைகள் விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது. இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இப்பறவை எளிதில் பழகக்கூடிய வகையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். கொஷின்குள்ளே 96. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் மழைக்காடுகள். 98. இதன் முட்டையின் நிறம் என்ன? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இந்த பறவை முட்டையிடும் இடங்கள் அப்படின்னா மரங்களில் முட்டையிடும். இப்பறவையின் இறக்கையின் நிறம் என்ன? மரகத பச்சை. மரகத பச்சை. ஸோ இதோட இந்த 100 வினாக்கள் முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த 100 வினாக்கள் முடியுது. ஸோ அடுத்த 100 வினாக்களில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். ஏன்னா கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதெல்லாம் முடித்தோம், எதை முடிக்கல அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.